என்ன சோதனை இது? இதுக்கு மேல நான் சோழி உருட்டுறதா இல்ல. அம்மனுக்கு உகந்த ஒரு ஆத்மா என் சோழிகளை இந்த முறை வீசினா சிறப்பா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நம்பூதிரி ஐயா, நமக்கு உண்மை வெளிச்சத்துக்கு வரணும். உங்களுக்கு என்ன தோணுதோ அப்படியே செய்யுங்க. அம்மனுக்கு உகந்த அந்த ஆன்மா யாருன்னு சொல்றீங்களா? என் மனசுல ஒரு பேர் இருக்கு. ஆனா அவங்க இப்ப இங்க இல்ல. தகவல் கொடுத்து அவங்களை இங்க வர வைக்கணும். யாருன்னு சொல்லுங்க, அவங்கள வர வச்சுட்டா போச்சு. ஜமீன் வீட்ல துர்கான்னு ஒரு பெண் இருக்காங்க. துர்காவா? அவங்கள முறை நான் பார்க்கும் போதே அம்மனுடைய முழு அனுகிரகம் அவங்களுக்கு இருக்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவங்கள கூப்பிட்டு இந்த சோழியை போட சொல்லலாம். இங்க பாருங்க, எங்க வீட்டு மருமக துர்காவை கூப்பிட எங்களுக்கு விருப்பம் இல்ல. நம்பூதிரி எடுக்கிற முடிவை நாம ஏத்துக்கிறோம்னு சொல்லியாச்சு. அவர் சொல்றத யாரா இருந்தாலும் மறுக்க கூடாது. அதனால வர சொல்லுங்க ஐயா. நான் ஃபோன் பண்ணி அவங்கள வர வைக்கிறேன். சத்யா, நான் நந்தினி பேசுறேன். நாங்க எல்லாரும் உங்க ஜமீனுக்கு சொந்தமான கோவில்ல தான் இருக்கோம். நீங்க துர்காவை கோயிலுக்கு உடனே அனுப்பி வைங்க. துர்கா இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவா. நம்பூதிரி ஐயா, துர்கா வந்துட்டா. Dum
ஃபோன் பண்ணி கோவிலுக்கு வர சொன்னீங்கன்னு சத்யாக்கா சொன்னாங்க. எதுக்குன்னு கேட்டா அங்க போனா உனக்கே தெரியும்னு சொன்னாங்க. நீங்க கூப்பிட்டா விசாரிக்க தானே கூப்பிடுவீங்க. அதுவும் இந்த கோவில்ல தானே சேகரோட கூட்டாளி புலி அடிச்சு செத்து போனான்னு சொன்னீங்க. இங்க வந்து பார்த்தா இவ்ளோ பேரு கூடி இருக்காங்க. இத்தனை பேர்கிட்டயுமா விசாரிக்கிறீங்க? துர்கா, உன்னை விசாரிக்கலாம் கூப்பிடல. நம்பூதிரி ஐயா தான் உன்னை இங்க வர சொன்னாரு. என்னன்னு அவர்கிட்டயே கேட்டுக்கோ. நான் தான் உங்களை இங்க வர சொன்னம்மா. இங்க என்ன நடந்துச்சுன்னா, ரெண்டு முறை சோலி போட்டு பார்த்துட்டம்மா. ஸ்ரீ சக்கரத்துல அது உட்காரவே இல்லை. மூணாவது முறையும் நான் போட்டு அது உட்காரலனா வெளியே தெரிய வேண்டிய சில உண்மைகள் தெரியாமலேயே போயிடும். அதனாலதான் நான் உங்களை இங்க வர சொன்னேன். நீங்க உங்க கையால சோலி போடணுமா? ஐயா, நீங்க என்ன கூப்பிட்டதுல சந்தோஷம். ஆனா எங்க வீட்டுக்கு பெரியவரு பெரிய ஐயா தான். அவங்க சொல்லாம நான் எப்படி சோலி போடுவேன்? மருமகன்னா இப்படி இருக்கணும். பெரியவங்களை எப்படி மதிக்குது பாருங்க. ஐயா, நீங்க என்னய்யா சொல்றீங்க? துர்காமா கையால சோலி போட சொல்லலாமா? துர்கா, நம்பூதிரி கிட்ட சோழிய வாங்கி உன் கையால சோழிய உருட்டு. பெரிய ஐயாவே சொல்லிட்டாங்க. இப்ப நான் சோலி போடுறேன். சரிங்கம்மா. ஊர் நல்லா இருக்கணும், ஊர் மக்கள் நல்லா இருக்கணும், அம்மாவோட மனசு குளிரணும். இங்க இருக்கிறவங்க மனசுல இருக்கிற மனக்குழப்பமெல்லாம் தீர ஒரு நல்ல பதில் கிடைக்கணும்னு ஆத்தாவை வேண்டிக்கிட்டு சோலி போடுங்கம்மா. துர்கா அம்மா போடுற சோலி ஸ்ரீ சக்கரத்துல சரியா உட்கார்ந்துருச்சுன்னா இங்க இருக்கிறவங்க யாரோ ஒருத்தருக்குள்ள அம்மா வந்து எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவா. போங்கம்மா, போய் உட்கார்ந்து சோலிய போடுங்கம்மா. தாயே, அம்மா மாசாணி அம்மா. ஐயா, கவலைப்பட வேண்டாம். எனக்கு 2 நிமிஷம் அவகாசம் கொடுங்க.
நம்பூதிரி, சோலி போட்டதும் ஸ்ரீ சக்கரத்துல உட்காரலையே. அப்படி இருக்கிறப்ப மறுபடியும் எதுக்கு தியானத்துல உட்காரணும்? பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி. துர்கா அம்மா, சோழி எல்லாம் சக்கரத்துல சரியா உட்கார்ந்துருச்சுமா. நீங்க கண்ணை முழிக்கலாம். ஓம் சக்தி 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 ஓம் சக்தி. எல்லாம் சரி. இங்க இருக்கிறவங்கள ஒருத்தருக்கு அருள் வரும்னு சொன்னீங்களே, என்ன ஒருத்தருக்கும் வரக்கானோ? கொஞ்சம் பொறுங்க, கண்டிப்பா இங்க யாராவது ஒருத்தருக்கு அருள் வரும். என்ன நம்பூதிரி, நீங்க சோழி போட்டு எதுவும் ஆகல, அப்புறம் துர்காவை வர வச்சு சோழி போட்டீங்க. அவ போட்டு ஒண்ணும் ஆகலையே. இப்ப யாருக்கும் அருள் வரா மாதிரியே தெரியலையே. பேருக்குதான் நம்பூதிரி போல இருக்கு. பார்க்க சுத்தமா இல்லையே. இல்லனா நீங்க சொல்றதெல்லாம் நடந்திருக்கணுமே. சடாட்சரி சர்வ அண்டங்களும் ஆளும் சக்தி மாயி மக மாயி மணி மந்திரசேகரி மகிஷாசுர மர்தினி மா காளி திருசூலி ஆனந்த நடை போடும் அகிலாண்ட நாயகினி வருமாறி உருமாறி நிறம் மாறியாய் நின்ற கற்பூர நாயகினி கற்பூர நாயகினி கற்பூரநாயகினி. ஓம்காரமணியோடு ஓயாமல் நீராடும் ஓம் சக்தி திருசூலி. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி. மாயமே விளையாட மாங்கல்யம் சதிநாட கண்ணாய சிவசக்தி. ஓம் சக்தி 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 ஓம் சக்தி. மௌனத்தில் சூழல் மயக்கத்தில் நாகம் என் பாடல் கேட்கின்றதே. தாயே உன் பாதம் கற்பூர தீபம் என் தாலி பலம் கேட்கின்றதே. நீதி என் கண்ணை திற என் மஞ்சளின் மன்னன் வர குற்றத்தின் கூற்றம் உடை என் குலபாட நீயே துணை. ஓம்காரமணியோடு ஓயாமல் நீராடும் ஓம் சக்தி திருசூலி.
शक्ति ओम 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 शक्ति அம்மா தாயே, இந்த குழப்பத்துக்கு நீதான் பதில் தரணுமா? உன் குறை என்னன்னு எனக்கு தெரியும். நீ கேட்காமலே நான் சொல்றேன். என்னோட சலைய பத்தி ஸ்தபதி சொன்னது அத்தனையும் நிஜம். இந்த ஆலயத்துல பஞ்சலோக சிலை தான் இருந்துச்சு. ஜமீனோட முன்னோர்கள் இந்த கோவிலை கட்டினப்ப பஞ்சலோக சிலைய வச்சுதான் கட்டினாங்க. அம்மா, அப்போ பஞ்சலோக சிலை எங்க போச்சு? அது பத்திரமா இருக்க வேண்டிய இடத்துல இருக்க சொல்லுவேன். வேண்டியவங்களுக்கு தெரியப்படுத்துவேன். தெரியப்படுத்த வேண்டியவங்களுக்கு தெரியப்படுத்துவேன். தாயி, கும்பாபிஷேகம் நடத்துறதுக்கு நாள் நெருங்கிக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்துல நாங்க என்ன பண்றது தாயே? இங்க இருக்கிற சாதாரண சிலைக்கு அபிஷேகம் செய்யலாமா? கும்பாபிஷேகம் நடத்தலாமா? மாற்று சிலையை வச்சு கும்பாபிஷேகம் நடத்த கூடாது. ஐகிரி நந்தினி நந்தித வேதினி விஸ்வ வினோதினி நந்தனுதே கிரிவர விந்திய சிரோதினி வாசினி விஷ்ணு விலாசினி. இத பாருங்க, அம்மன் சாட்சியா வச்சு சொல்றேன். பகவதி ஹேசிதி எங்க முன்னோர்கள் இந்த கோயிலுக்கு பஞ்சலோக சிலைய கொடுத்து அழகு பார்த்தவங்க. இந்த ஊரும் எங்க ஜமீனும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இந்த கோயிலை கட்டி கொடுத்தாங்க. எங்க அம்மன் சில விஷயத்துல இப்படி ஒரு குழப்பம் நடந்தத எங்களால ஏத்துக்க முடியல. ஆனா பஞ்சலோக சிலை இல்லங்கிறதுக்காக கும்பாபிஷேகம் நிக்க வேணாம். அன்னைக்கு எங்க முன்னோர்கள் எவ்வளவு பொருட்செலவுல சிலை செஞ்சு கொடுத்தாங்களோ அதை விட பெரிய செலவுல பிரம்மாண்டமான சிலையை செஞ்சு நாங்க கும்பாபிஷேகத்தை நடத்துவோம். இதான் ஜமீன் ஐயாங்கிறது. அந்த குடும்பத்துக்கே உள்ள தாராள குணம் ஐயாக்கிட்டையும் இருக்கு. அப்புறம் என்னங்க ஐயா, சொன்ன தேதியில கும்பாபிஷேகம் நடத்திடலாம்ல? அது எப்படிங்க ஐயா? ஆத்தா சாமி வந்து வேற சிலை வச்சு கும்பாபிஷேகம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுதே. தபதே, எங்க ஜமீன் சொல்லிட்டா மறுபேச்சு எதுவும் இல்ல. அவர் சொல்றத மட்டும் கேளுங்க. மீறுவியா? பெரிய ஜமீனா என்ன வேணாலும் பண்ணுவியா? பணத்திமுறை ஆத்தகிட்டே காட்டுவியா? நான் சொல்றேன்டா, குறிச்ச தேதியில கும்பாபிஷேகம் நடக்கும். ओम शक्ति 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 ओम शक्ति. ஆனா இங்கதான் பஞ்சலோக சிலை இல்லையே. அப்புறம் எப்படி ஆத்தா கும்பாபிஷேகம் நடத்துறது? ஆனா ஜமீன்ல இருந்து பொது சிலை செஞ்சு வைக்க நான் அனுமதி கொடுக்கலையே. தாயே, நீதானே மாற்று சிலையை வச்சு கோயில் கும்பாபிஷேகத்தை பண்ணக்கூடாதுன்னு சொன்ன. மாத்து சிலையை வச்சு கும்பாபிஷேகம் நடத்தணும்னு
நான் சொல்லலையே. இங்க இருக்கிற எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. கும்பாபிஷேகத்துக்குள்ள இந்த கோவில்ல இருந்த பாரம்பரியமான பஞ்சலோக சிலை மறுபடியும் இங்க வந்து சேரும்.